விராட் கோலி செய்தது சரியா? எந்த விஷயத்துல? 3 விஷயத்துல. இந்த 3 மேட்டர் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். விராட் கோலியோடைய பிஹேவியர், அவர் நடந்துக்கிற சில விஷயங்கள், அவர் ஒரு அக்ரஸிவ் பிளேயர், கண்டிப்பாக அதுதான் அவருடைய ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்றது இருந்தாலுமே கூட ஒரு ஜென்ரல் கிரிக்கெட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது நம்ம இந்த 3 கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. இதில் என்னது கேஎல் ராகுல் பண்ணதுக்கு அதை பற்றி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்ரோச், அவருடைய ஆங்கருங்கிறது வந்து எப்படி அவருடைய ஃபேன்ஸுக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்படியே எடுத்துகிட்டு போகுதுங்கிறத வந்துட்டு ரொம்ப கிளியர் கட்டாக நம்மளால் வந்து இன்னைக்கு மேட்ச்சில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து பேசுகிற வார்த்தைகள், அது வந்து வாயசைவிட தெரியுது என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி. எஸ், அஃப்கோர்ஸ் விராட் கோலி அடிக்கடி கிரவுண்டில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, அது அந்த சின்ன பையன் பேசினா இது எப்படி இம்பாக்ட் பண்ணிருக்குன்றதை நம்ம சாதாரணமாக அப்படியே கடந்து போயிட முடியாது. இதை தாண்டி இன்னைக்கு நடந்த ரன் அவுட் மேட்டர். ஸோ 3 விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ முதல்ல நம்ம இந்த ரன் அவுட்டை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். விராட் கோலி இதுக்கு முன்னாடி அவருடைய டீமில் அவர் கூட பார்ட்னராக விளையாடிய நான் ஸ்ட்ரைக்கர் 2 பேட்ஸ்மேனில் யாரை ரன் அவுட் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அந்த லிஸ்ட்லாம் நம்ம சின்னதாக இருக்கலாம். இந்த ரன் அவுட் விஷயம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே விராட் கோலியோடைய அந்த ஒரு பேட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னு நம்ம சொல்லலாம். அதை அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில், எத்தனை முறை சார் தெரியாமல் பண்ண முடியும் ஒருத்தர்? எப்பயாவது பண்ணால் தெரியாமல் பண்ணுறான்னு சொல்லலாம், எப்போவுமே பண்ணால் அப்படிங்கிறது தான் இதோடைய பதிலாக நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக தன்னுடைய விக்கெட் முக்கியம்னு தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய விராட் கோலி ஒரு டீம்ஸ் மேன்னு தன்னை நிறைய இடங்களில் கிளைம் பண்ணுறாரு. பட் இந்த ரன் அவுட் விஷயத்தில் என்றைக்குமே விராட் கோலி ஒரு டீம்ஸ் மேனாக இருந்தது இல்லைங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தன்னுடைய விக்கெட்டை காப்பாற்றணுங்கிறத யோசிக்கிறாரு. என் விக்கெட்டை காப்பாற்றி நான் என்ன வீட்டுக்காராக எடுத்துகிட்டு போக போகிறேன் கட்டி, நானே இந்த டீமுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறேன். என் விக்கெட் நல்லா இருந்துச்சுன்னா டீமுக்கு தானே நல்லது, டீம் ஜெயிக்கணும் நான் உள்ளே இருந்தேன்னா அப்படின்னு அவர் சொல்லலாம், இல்லை அவருடைய ஃபேன்ஸ் சொல்லலாம். பட் எத்திக்கலி ஸ்பீக்கிங், அதாவது வந்து எத்திக்கல்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம தொழில் ரீதியாக நம்ம வந்துட்டு ரொம்ப நியாயமாக நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி, அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர் வந்து ஒரு முறையும் ஒரு காலை கொடுத்துட்டு வான்னு நம்பிக்கையை கொடுத்து வந்த நான் ஸ்ட்ரைக்கர் 2 பேட்ஸ்மேனையோ இல்லை அந்த இன்னொரு 2 ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேனையோ இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவரை நிப்பாட்டி பாதியில் அவரை தட்டி தருமாறி அவர் திரும்ப போகிறது ஒரு ரன் அவுட் ஆகுதுங்கிறது வந்து பல முறை ஃப்ரான்ச்சைசி இந்தியன் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து இது மீண்டும் நடக்குது. இந்த வருஷம் சீசனில் தான் ஃபில் சால்ட்டை பண்ணி விட்டாப்ல, இன்னைக்கு இவரை பண்ணி விட்டார் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்னன்றதை உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தயவு செய்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, விராட் கோலியோடைய ஆட்டிடியூட் அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கேஎல் ராகுல் விக்கெட்டை பற்றி பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்துட்டு பெங்களூரில், என்னோட ஊர் பெங்களூரு, இது ஏன் ஊர் அப்படின்னு சொல்லி ஆர்சிபியை தோக்கடிச்சப்போ அன்னைக்கு எப்படி பண்ணார். இப்போ நம்ம எல்லாம் என்ன யோசிச்சோம்னா, உங்களுக்கு இருக்கலையே இதே ஆக்ஷன் எங்காலேருந்து பண்ணுவார்டா டெல்லியில், டெல்லிக்காரரு, நீ டெல்லியில் இருக்கிற மெயின் பிளேயரா, நான் வந்து பண்ணுவேன்லன்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. அதை கரெக்டாக விராட் கோலி கடைபிடிக்கிறார். என்ன ஒரு வேவ் இருந்து பாருங்க, அவங்க ஃபேன்ஸுக்கும் அவருக்கும் அவங்க என்ன எதிர்ப்பாங்களோ அதை அழகாக பண்ணி டெலிவரி பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, விராட் கோலி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விக்டரியை பார்த்ததுக்கு அப்புறமா எஸ் பாய் கமான் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணதை தாண்டி என்ன பண்ணுறாருன்னா, விஜய் தம்பி விக்ராந்த் போய் விளையாட்டா சும்மா சீண்டல் பண்ணுறாரு. சும்மா சின்ன விளையாட்டா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பேர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது என் கிரவுண்டு சிரிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இவர் வந்து டெல்லிக்காரரு, இவர் விராட் கோலி ஸ்டாண்ட்லேயே இந்த கிரவுண்டில் இருக்குது. ஸோ அது அந்த இடத்துல அவர் அப்படி பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, எல்லாருமே ஒன்று கண்டிப்பாக பண்ணிடுவார், இல்லைன்னா விளையாட்டாவது சும்மா ஜோக்கா எப்படி ஸ்ரேயஸ் வம்புடுத்தோம் அந்த மாதிரி வம்புழுக்காமல் இருக்க மாட்டார். ஒன்று வாங்குனா அதை திரும்ப கொடுத்தே ஆகும். இது ஏன் ஊர்னு சொன்னல, இது ஏன் ஊர், இப்போ நான் சொல்கிறேங்கிறத அவரால் பண்ணாமல் இருக்க முடியாது, அப்படி பண்ணலாம்னா அது விராட் கோலியே கிடையாது அப்படின்றத பற்றி நம்ம யோசிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி உண்மையாகவே நடந்திருக்குது. விராட் கோலி வந்துட்டு இது என்னுடைய இது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு அத்தாரிட்டி வந்து அந்த இடத்துல நிலைநிறுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ விராட் கோலி அவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணி ஜாலியாக விளையாட்டாக சிரிச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே கேஷுவலாக போனாலும் அந்த இடத்துல அவருடைய முகம் லைட்டாக பின்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இதுவாகிற மாதிரி தான் இருக்குது நமக்கு பார்க்கும்பொழுது. ஸோ அதனால் விஜய் தம்பி விக்ராந்த் கிட்ட இந்த விஷயத்தை கேஎல் ராகுலால் தவிர்த்திருக்க முடியும், விராட் கோலியால் தவிர்த்திருக்க முடியுமா? என்ன சரி ஓகே, அவனுடைய ஊர் நம்ம வந்து இங்கே மேட்ச் பண்ணுவோம், ஏதோ பண்ணிட்டான் ரைட் ஓகே அப்படின்னு விட்டுருந்துருக்கலாமா? இல்லை அதெல்லாம் எப்படிங்க விட முடியும்? நீங்கள் பண்ண நாங்கள் விளையாட்டுக்காகவோ சீரியஸாகவோ எப்படியோ வந்து அதை நாங்கள் பண்ணி காட்டிடுவோம், அதை பண்ணால் தான் அது நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நான் நெகட்டிவாகவே சொல்ல, ரொம்ப நார்மலாக கேட்குறேன். இது உங்கள் கருத்து என்ன? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது தேவையில்லை அனாவசியம் மட்டும் நினைக்கிறீங்களா, இல்லை ஆப்ஷன் பி இது சூப்பர் நல்ல விஷயம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ரெண்டாவது மேட்ரு. மூணாவது மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ விராட் கோலி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி பென் ஸ்டோக்ஸ் மாதிரி இன்னொரு வார்த்தையை சொல்லி அவர் பயன்படுத்திவார். எவ்வளோ ஒய் விராட் கோலி சேஸ் பென் ஸ்டோக்ஸ்னு கூகுள்லேயே வந்து ஆட்டோ சர்ச் ரிசல்ட்டில் ஒய் விராட் கோலி சேஸ்னு போட்டாலே இது வந்துடுது. அந்த அளவுக்கு வந்து அந்த வார்த்தையை அத்தனை முறை பயன்படுத்தியிருக்காரு. அதில் இன்னொரு சில வார்த்தைகளும் வந்துட்டு இருக்குது.
ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை வந்துட்டு அவருடைய ஃபேன்ஸ் சின்ன பசங்க வந்து பேசுகிறாங்கன்றது ரொம்ப டிசார்டனிங்காக இருக்குது. ஒரு இடத்துல வந்துட்டு விராட் கோலியோடைய இதை காட்டிகிட்டே இருக்கிறாங்க க்ளோஸ்அப்பில், அதுக்கப்புறம் ஒரு ஃபேனை காட்டுறாங்க, அவர் வந்துட்டு கெட்ட வார்த்தையை திட்டுறாரு ஆப்போசிட் டீம் பிளேயரை. இவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வார்த்தை எம்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஹிந்தி வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லி இவரும் திட்டுறாரு இந்த சின்ன பையன். லிப்சிங்கில் திரும்ப திரும்ப பார்க்குறோம் ரீப்ளேல, அதே தான் தெரியுது நமக்கு. ஸோ அப்போ அது எப்படி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸுங்க, நீங்கள் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, நீங்கள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க, நீங்கள் டெய்லி வந்து 4 மரம் நடுங்கன்னா நம்ம சொல்லலை. பட் ஆனால் உங்களுக்கான ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நீங்கள் பார்த்து பேசக்கூடிய வேண்டிய இடத்துல இருக்கீங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து கவனிக்கப்படுகிறது. உங்களை அடுத்த ஜென்ரேஷன் சின்ன சின்ன பசங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தாழ்மையாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது வந்துட்டு நீங்கள் தாராளமாக எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்னொரு சூப்பராக வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுத்து வந்துருக்கலாம். ஓகே பாய்.